ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலை எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணிட்டேங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு தான் மற்ற வேலையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஏன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணுறதை விட்டுறாதீங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே போங்க. உங்களோட தேவைகள் அன்னைக்குரியதை எல்லாத்தையுமே தேவன்கிட்ட கொடுத்துருங்க. அவர் பார்த்துப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க. அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். பார்த்தீங்கன்னா, காலை எழுந்திரிச்ச உடனே நீங்கள் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு முடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. ப்ரேயர் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி டேவை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான டேவாக இருக்கும். அந்த டே முழுக்கும், அந்த நாள் முழுவதுமே நீங்கள் எதை செஞ்சாலுமே அது ஆசீர்வாதமாக இருக்கும். நான் முந்தின நாள் நைட்டே துணியெல்லாம் துவச்சி மேலே காய போட்டுட்டேன். அடுத்து எக்ஸ்ட்ரா துணி இருந்தது. சரி, அதுக்கு மேலே கொடியும் இல்லைங்க, கொடி கயிறும் இல்லை. அதனால் சரி காலையில் துவைக்க போட்டுடலாம் அப்படின்னு நான் காலையிலே வாஷிங் மிஷினில் துணி போட்டுடுறேன். ஏன்னா வெயில் வரத்துக்குள்ளே மேலே கொண்டு போய் காய போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதனால் நீங்களும் இப்படி ஐடியாவாக நீங்கள் காலையில் அப்படி நைட்டு சாயந்தரம் துவச்சி போடலன்னா கூட காலங்காத்தால் துணியை துவச்சி போட்டுட்டு நீங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் கொண்டு போய் காய போட்டுட்டிங்கன்னா வெயில் உங்களுக்கு ஜாஸ்தி தெரியாமல் இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே காய போட்டுட்டு வந்துடலாம். அப்புறம் ஈவினிங் கூட போய் எடுத்துக்கலாங்க. ஏன்னா நான் அப்படி தான் இதெல்லாம் வீட்டுக்கு போட்டுக்கிற துணி தான். நல்ல துணியை நான் போட்டுற மாட்டேன் இந்த மாதிரி பகல் டைமில். ஏன்னா வெளுத்து போயிடும் அப்படின்றதுக்காக எல்லாமே வீட்டுக்கு போட்டுக்கிற துணி தான் நான் போட்டுட்ருக்கேன். அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி ஒன்றும் புது ட்ரெஸ் தான் வெளுத்துருச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வாஷிங் மிஷினில் துணி போடும்போது எப்பவுமே ஃபுல்லாக தம் பண்ணாதீங்க. வாஷிங் மிஷினில் எப்போயுமே நமக்கு ஃப்ரீயாக ஓடணும் வாஷிங் மிஷின். அப்படி ஓடிச்சுன்னா உங்களுடைய வாஷிங் மிஷினில் துணி போட்ட துணிலாம் அழுக்கெல்லாம் போயிடும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, வாஷிங் மிஷினில் துணி போட்டால் அழுக்கு போகாது அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல்லாக தம் கட்டிட்டிங்கன்னா, ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஸ்பீடாகவே ஓடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடும். உங்கள் துணியில் இருக்க அழுக்கு போகவே போகாது. அதனால் எப்போயுமே வாஷிங் மிஷினில் துணி போடும்போது அந்த வாஷிங் மிஷின் ஃப்ரீயாக உங்களுக்கு ஓடணும். துணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடாமல் மேலே ஃபுல்லாக தண்ணி இருந்து ஓடுற மாதிரி நீங்கள் துணி போட்டு பாருங்கள். உங்கள் துணியில் அழுக்கே இருக்காதுங்க. நான் 1 ஸ்பூனுக்கு நான் 1.5 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு நான் எடுத்தால் தான் உங்களுக்கு துணி அழுக்கு பளிச்சுன்னு போகும். இல்லைன்னா பளிச்சுனே போகாது. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, ஒரே ஒரு மூடி மட்டும் ஊற்றுவீங்க. வாஷிங் மிஷின் லிக்விடாக இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் சரி, 1 ஸ்பூன் போடுவீங்க. 1 ஸ்பூன் போட்டால் அழுக்கு போகவே போகாது. 1.5 ஸ்பூன் கிட்டே நீங்கள் போடுங்க. உங்களுக்கு எடுக்கிற அளவு எந்த அளவு எடுக்கிறீங்கன்னு முதல் பாருங்கள். அதுக்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க 1 ஸ்பூன் பெருசாக. அதில் 1 போட்டு அதுலேயும் ஒரு 1/4 வாசிக்கு நான் போடுவேன். 1/4 வாசி அரை இதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த அளவு போட்டு தான் நான் துவைப்பேன். ஒரு துணியிலையுமே அழுக்கு இருக்காது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் காய போட்டுட்டு நைட்டு துவச்சி காய போட்டுட்டு ஈவினிங் காலையில் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் மடித்து வச்சிடலாம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரேஷ்மா ஈவினிங் நானும் ரேஷ்மா தான் போய் காய போட்டுட்டு வந்தோம். ஏன்னா ஒரு 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 6:30 மணி போல் இருக்கும். காய போட்டுட்டு வந்தோம். அடுத்த ரவுண்டு போடலான்னு பார்த்தோம். கொடிக்கயிறு இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் காய போடாதீங்கம்மாண்ணா, துவைக்க போடாதீங்கம்மாண்ணா. அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ துணி இருக்குன்னு. அவள் இப்போ எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டானா பாருங்கள். ரேஷ்மா பெரிய ஆள் ஆகிட்டா. அதனால் அவள் தான் எல்லா துணியும் டேரனும் ரேஷ்மாவும் தான் போய் காய போட்டுட்டு எல்லா துணியும் 2 பேருமா சேர்ந்து அவனும் இப்போ மடிக்கிறான். டேரனும் நான் இதை மடித்து தரேன்டா, என்னோடய பனியன் நான் எப்படி மடிக்கிறேன். மடிக்க கற்றுக்கிறது தப்பு இல்லைங்க. அப்படி தான் டேரனும் மடிப்பான். அவனுடைய பனியன்லாம் எனக்கு துணியை அவனே மடித்து தருவான். இப்போ ரேஷ்மா நான் செஞ்சுக்கிறேன். அவன் பனியனை மட்டும் மடித்து வச்சான். அதனால் 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் எனக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. காலையில் டேரன் செடிக்கு தண்ணி விட்டுருவான். ரேஷ்மா இந்த மாதிரி துணியெல்லாம் மடித்து வச்சுருவா. வீடெல்லாம் கூட்டி கொடுத்துருவா. நான் சொன்னேன் வீடு கூட்டுறது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னேன். அப்புறமா இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, டிஃபன் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருக்காங்கங்க. கேரம் போர்டு விளாண்டு முடிச்சிட்டாங்க. பல்லாங்குடிலாம் விளாண்டு இப்போ செஸ் எடுத்துகிட்டு விளாட்றாங்க. நான் சொன்னேன், செஸ் கரெக்டாக விளாட தெரியுமா அப்படின்னேன். எனக்கு தெரியுமாண்ணா. அவள் கற்றுக்கிட்டா. அதனால் நடுவில் தெரியாமல் இருந்தா. அப்புறம் கற்றுக்கிட்டா. அப்புறமா அவளும் 2 பேரும் சேர்ந்து செஸ் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒவ்வொரு நாள் ஒரு கேம் விளாண்டுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். எப்பயும் நம்ம மட்டன் குழம்பு சாப்பிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மட்டன் குழம்பு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எப்பயும் நம்ம மட்டன் குழம்பு வச்சோன்னா அதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நம்ம மட்டன் குழம்பு வைப்போம். அப்படி இல்லாமல் வெறும் கறி மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் சாப்பிட்ற சாப்பாடை விட எக்ஸ்ட்ரா சாப்பாடு நமக்கு சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கு அந்த டேஸ்ட் இருந்ததுங்க. சரி, அதனால் அந்த ரெசிபி அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலான்னு தான். இந்த சைடு சாதம் வச்சுட்டேன். எனக்கு ஏற்கனவே வச்ச ரசம் கொஞ்சம் இருந்தது. சரி, அதனால் ரசம் இருக்கட்டும். நம்ம இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சிடலாம். ரேஷ்மா டேரனுக்கு பிரியாணி வேணும் அப்படின்னாங்க. எப்போ பார்த்தாலும் பிரியாணி தாங்க கேட்குறாங்க. அதனால் பிரியாணி வேண்டாம், நம்ம இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மட்டன் குழம்பு வச்சு தரேன் அப்படின்னேன். அதனால் சரி, இந்த சைடு சாதத்தில் இருக்கிற இந்த நுரையெல்லாம் எடுத்துருங்க எப்போயுமே சாதம் கொதிக்கும் போது. அடுத்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க.
ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர்லேயே நீங்கள் வந்து செஞ்சுக்குங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். தனியாக வேக வச்சு எடுக்க தேவையில்ல. ஒரே குக்கர்லேயே வச்சு நம்ம சமைச்சிட வேண்டியதுதான் இந்த மட்டன் குழம்பு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, நம்ம எப்படி கரம் மசாலா அது இருக்குல்ல அதெல்லாம் வந்து சேர்த்துக்குங்க. அப்போ தான் நம்மளுடைய மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் போல் சோம்பும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளியாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்குங்க. அப்போ தான் நம்மளுடைய இந்த மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து செவந்து வரணும் நம்ம வெங்காயம். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்படியே போட்டு நம்ம வதக்கிட்டோன்னா டேஸ்ட்டே போயிடுங்க. அதனால் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்கிறது. ரேஷ்மா டேரனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரே குக்கரில் தான் நம்ம வைக்கிறோம். தனித்தனியாக காயெல்லாம் போட்டு நம்ம வந்து செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஒரே ஒரு குக்கர் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இப்போ எங்கேயா வெளியே போயிருக்கீங்க, ஒரு குக்கர் இருந்ததுன்னா போதும். அந்த குக்கர்லேயே வந்து நம்ம குழம்பு வச்சு எடுத்துடலாம். ஏன்னா அடுத்தடுத்து ஒரு பாத்திரம் தேவையே இல்லை. கறி வேக வச்சு தனியாக எடுத்துகிட்டு செய்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரேடியாக நீங்கள் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கிடணுங்க. நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த எடுத்திருக்க 1/2 கிலோ கறிக்கு நம்ம எடுத்திருக்க வெங்காயம் தக்காளி எவ்வளோ எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் கரெக்டாக வரும் டேஸ்ட்டு. இல்லைனா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. கம்மியாக போயிடுச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் செய்கிறது வந்து 4 பேருக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் கொழுப்பு வேணும்னா நீங்கள் கொழுப்பு சேர்த்துக்கங்க. என்னோடதில் வந்து கொழுப்பு இல்லாமல் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப வந்து எண்ணெயாக மிதக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் பச்சை வடை போனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கிடலாங்க. எவ்வளோத்துக்கு வதங்குதோ அப்போ தான் நம்ம மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வதக்கிறத மட்டும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்து வதக்குங்க. இல்லைனா அப்படியே போட்டுட்டு அவசரத்தில் குக்கரில் வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது. இப்போ நான் வந்து குக்கர் மூடியே வந்து திருப்பி வச்சு மூடிக்கிறேன். ஏன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இல்லைங்க. அதனால் இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வெந்துருச்சு. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இதே ஜாஸ்தி செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி கூட போயிடுச்சுனாலும் உங்களுடைய டேஸ்ட்டு போயிடும். நான் வந்து 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதனால் அளவு வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு கரெக்டாக வரும். இல்லைனா ஏதாவது ஒன்று குறையாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க. எங்கள் ரேஷ்மாக்கிட்டையும் அப்படி தான் சொன்னேன். நீ எந்த அளவு வெங்காயம் எடுக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கணும்னு. அப்படியே நான் சமைக்கும்போது அவளுக்கு அப்படியே சொல்லிட்டு தான் செய்கிறேன். புளிப்பில்லாத தயிர் தான் நான் சேர்க்குறேன். ரொம்ப புளிச்சிட்டு இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடுங்க. அதனால் புளிப்பில்லாத தயிர் வந்து நான் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அதில் வந்து 2 கரண்டி எடுத்து ஊற்றிக்கிறேன். ஏன்னா நைட்டு தான் வந்து உரக்கூத்தி வச்சது. அந்த தயிர் தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம மஞ்சள்தூள் வந்து ஜாஸ்தியும் போயிடக்கூடாது. அதனால் 1/2 ஸ்பூன் கொஞ்சம் போல் அந்த சின்ன ஸ்பூனில் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. என்னுடைய மிளகாய்த்தூள் வந்து இது கடையில் வாங்கி எனக்கு கொட்டின மிளகாய்த்தூளுங்க. அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துக்கிறேன். அரைச்ச மிளகாய்த்தூளை நான் இன்னும் எடுக்கலை. சரி, இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு 1 ஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. மல்லித்தூள் நீங்கள் வந்து எப்பயும் சேர்க்குற குழம்புக்கு சேர்க்குற அளவு கிடையாது. இந்த அளவு மட்டும் நீங்கள் சேருங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள்னால் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஜாஸ்தி சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/2 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலா ஒரு 1.25 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த அளவு கரெக்டாக வருது. அதனால் ஒரு 1.25 ஸ்பூனுக்கு மட்டன் மசாலா சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிட வேண்டியது தான். நம்மளுடைய வெங்காய தக்காளியோடு சேர்ந்து இந்த மசாலா எல்லாத்தோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மட்டன் மசாலா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கிங்க. எந்த ஒரு கம்பெனி வேணாலும் ஓகே. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் மசாலா சேர்த்து இந்த மட்டன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட் இருந்தது. வேறு ஒரு டேஸ்ட்டு ரேஷ்மா டேரனுக்கு அப்படி தான் சொன்னாங்க. இது வரைக்கும்
நாங்கள் சாப்பிட்டது இல்லாத டேஸ்ட் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நமக்கு மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து உப்பு போயிடாமல் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். எப்பயும் நம்ம சேர்க்குற மாதிரி சேர்க்காம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இந்த சைடு சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அதனால் சாதம் வடிச்சிடலான்ட்டு கழுவி வச்சுருக்க மட்டனையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த மட்டன்லேருந்து தண்ணி விடணும், அது வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா வெங்காய தக்காளியோடைய அந்த ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா அந்த மட்டனோட வந்து சேர்ந்து வரும். அதுக்காக நீங்கள் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து வதங்கணும். வதங்கி உங்களுக்கு தண்ணி விட்டு வரும் பாருங்கள். தண்ணியெல்லாம் எதுவுமே நீங்கள் சேர்த்துறாதீங்க. மட்டனில் இருக்க தண்ணியிலையே வந்து உங்களுக்கு நல்லா வந்து வதங்கி வரும். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டு திருப்பி வச்சு நான் மூடி வச்சிடுறேங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா வந்து தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம மட்டனோட நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி நீங்கள் வந்து நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் தண்ணி பிரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் செய்யும்போது மட்டனில் நல்லா அந்த மசாலா இறங்கிக்குங்க. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் வந்து ஜாஸ்தி குழம்பு செய்ய போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வந்து நிறையா செய்யலை, கரெக்டாக அப்படி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். எக்ஸ்ட்ரா செய்யணுன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினா தான் அது கரெக்டாக வரும்னா ரொம்ப தண்ணி குழம்பு மாதிரி போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நான் வந்து ஒரு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம குக்கரில் வந்து வேக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு தண்ணி விடும் வேறு. அதனால் நான் ஜாஸ்தி வந்து தண்ணி சேர்க்கலை. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு எடுக்கும்போது மட்டன் வந்து உங்களுக்கு வந்து பிஞ்சு தனித்தனியாக போயிடும். அப்புறம் வந்து பீஸே இல்லாமல் போயிடும். அதனால் நான் அப்படி வைக்காமல் ஒரு 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வரணுங்க, சேர்ந்து வரணும் உங்களுக்கு. அதை நல்லா கொதித்து வந்த பிறகு நீங்கள் வந்து விசில் போட்டு மூடுங்க. அதுக்கு முன்னாடி போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே கூட அடிக்கும். அப்படி வெளியே அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி வச்சிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக வந்து வெளியே தண்ணி அடிச்சிருச்சுன்னா நம்ம குழம்போட டேஸ்ட்டு போயிடும். ஏன்னா அந்த மட்டனுடைய ஜூஸ்னஸ்லாம் வெளியே வந்துடும்லங்க. அதனால் நான் வந்து 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம குக்கர்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ வந்து விசில் போட்டு நான் ஒரு 8 விசில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு மட்டன் வந்து வேகாத மட்டன் சில சமயம் முத்தின கறி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஜாஸ்தி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. என்னோடது நல்லா வந்து சாஃப்டான மட்டன் தான். அதனால் நான் ஒரு 8 விசில் தான் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வாசனை திறந்தோடனே கமகமன்னு நல்லா இருந்தது. கறி எப்படி வெந்திருக்குன்னு நான் பார்த்தேன். ரொம்ப சாஃப்டாக வெந்திருந்ததுங்க, நல்லா பஞ்சு போல் வெந்திருந்தது. அதனால் இதுக்கு மேலே கொதிக்க விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ஒரு கொதி ஒரு 2-3 கொதி வந்த பிறகு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்களா போதும், கரெக்டாக இருக்கும். சுட சுட சாத்தில் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த மாதிரி நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நான் டேஸ்ட் பார்த்துட்டேங்க, செம்ம சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து மட்டன் மசாலா போட்டு இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். எந்த தேங்காய்லாம் அரைச்சி எதுவுமே சேர்க்க தேவையில்ல, எந்த காயும் சேர்க்க தேவையில்லைங்க. நான் வந்து 1/2 கிலோ மட்டன் வாங்கி செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச அளவு வந்து நீங்கள் அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சுக்கிங்கன்னா, நீங்கள் 1 கிலோ மட்டன் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யுங்க. அப்போ கரெக்டாக வரும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாம்பழம் இல்லாமல் சாப்பாடாங்க, அதனால் மாம்பழம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்றத இவங்க எல்லாரும் சூப்பர்னு சொன்னாங்க. சரிங்க, நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிரியமாக சமைச்சு கொடுங்க, ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.